எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக மக்கள் விடுதலை முன்னணி செய்த பணிகளில் நானும் ஓரளவிற்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக அந்த தொடரிலே இன்றைய விடயத்தை சொல்வதற்கு முன் தயவு செய்து இதனை கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அதாவது, ஒரு நாள் இரவு நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னர், இரவு 10:30 அளவில் சகோதரர் புவி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது, மூதூரை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களுடைய குழந்தை ஒன்றிற்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காக கொழும்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் உறுதிப்படுத்தலுடன் அந்த குழந்தையை வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் தமக்கு தெரிந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தேடிச் சென்று கலைத்து அன்று இரவு இந்த தகவல் தனக்கு கிடைத்ததாகவும், ஆகவே யாருக்காவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேடி இந்த குடும்பத்திற்கு, இந்த குழந்தைக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தால் செய்யுங்கள் என்று புவி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போது உடனடியாக நான் தொலைபேசி மூலம், அப்போது அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அவரோடு தொடர்பு கொண்டோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதனை நாளை காலையில் நம்முடைய மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மூலமாக செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை அந்த குடும்பத்திற்கு வழங்குங்கள். நான் காலை 6 மணிக்கு தோழர் அனுரகுமார திசாநாயக்கவை அழைத்து சென்று, அவர் எம்பியாக இருக்கின்றார், அவரை அழைத்து சென்று நான் அந்த குழந்தையின் சத்திர சிகிச்சைக்காக கையொப்பமிட செய்கின்றேன் என்று சொன்னார். அப்போது நான் அந்த புவி ரஹமத்துல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த தொலைபேசி இலக்கத்தை, அதாவது தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வழங்கினேன். மறுநாள் சொன்னது போல காலை 6 மணிக்கு வைத்தியசாலைக்கு சென்று அந்த கையொப்பத்தை இட்டு அந்த குழந்தைக்குரிய சத்திர சிகிச்சை நடைபெற்றது. இது ஒரு சிறிய விடயம். ஆனால் லாப நோக்கோடு செயல்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் இவர்களை மக்கள் சந்திக்க முடியும். தேர்தல் முடிந்துவிட்டால் இவர்கள் மக்களை விட்டு மிக தூரமாகி விடுவார்கள். இப்படியான சின்ன விடயங்களை கூட இவர்களால் செய்ய முடியாது. அடுத்ததாக, நான் கிராம உத்தியோகத்தராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது தரம் 2 இருந்த எங்களுடைய பதவி நிலையை திடீரென்று பொது நிர்வாக அமைச்சு ஒரு சுற்று நிருபத்தின் மூலம் தரம் 3க்கு மாற்றியது. அப்போது கிராம உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியிலே இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் காத்தான்குடியில் உள்ள நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுப்போம் என்று கருதி அந்த நேரத்திலே தோழர் விஜிதஹேரத் அவர்கள் காத்தான்குடியில் நின்றார்கள். அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து அங்கே கிராம உத்தியோகத்தர்களை சந்திக்க வைத்தோம். அவர் காலை 9 மணிக்கெல்லாம் எங்களுடைய இடத்திற்கு வந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக
எங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து இன்முகத்துடன் பதில் சொல்லி தோழர் விஜிதேகரத் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையும் கிராம உத்தியோகத்தராக பணிபுரிந்தவர் தான். அதனால் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று சொன்னார்கள். எங்களுடைய பிரச்சனையை அவர் கேட்டு பொது நிர்வாக அமைச்சிலே அந்த விஷயத்தை சென்று கதைத்து அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெற்றது. இப்படி பல சம்பவங்களை, ஏனென்றால் தேர்தல் காலங்களில் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது கஷ்டம். ஆனால் அரசியல்வாதிகளை இலகுவாக சந்திக்க முடியும். அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேர்தல் காலங்களில் லஞ்சம் கொடுப்பார்கள். இப்படி லஞ்சம் கொடுத்துவிட்டு அந்த கொடுத்த பணத்தையும் அதற்குரிய லாபத்தையும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்ற ஆவலில் அவர்கள் மிகவும் பிஸியாகி விடுவார்கள். இதுதான் நம்முடைய நாட்டில் இதுவரை இருந்து வருகின்ற அரசியல். இந்த அரசியலுக்கு மாற்றமாகத்தான் மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு நாடாளுமன்றத்திலும் ஒரு உதாரணம். அந்த 52 நாள் பிரதமர் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சேவை தெரிவு செய்து 52 நாள் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள், நான் அலரி மாளிகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று கூறியிருந்த நேரத்திலே அந்த போராட்டம் நடைபெற்ற போது ஒரு பக்கத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும், இன்னொரு பக்கத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் நின்று கொண்டு அவர்கள் ரணில் ஹொரா என்று சொல்ல, இவர்கள் மஹிந்த ஹொரா என்று சொல்ல, 2 பேரும் ஒருவரை ஒருவர், இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கள்வர்கள், திருடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அங்கே மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு 3 பேர் என்று நினைக்கின்றேன், அவர்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக நின்று ரணில் ஹொரா மஹிந்த ஹொரா என்று சுலோகம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இந்த நாட்டிலே அரசியல் இவ்வளவு காலமும் இருந்து வந்திருக்கின்றது. இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எல்லோரும் திருடர்கள், எங்களை தவிர என்று சொல்கின்ற அந்த தைரியம் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும் இருக்கின்றது. எனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரித்து வாக்களிப்போம் என்று கேட்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். நாளையும்